சரி, அப்போ அம்மணி வணக்கம். இப்போ நாங்கள் வந்து ஒரு மணித்தியால். ஓ, ஒரு மணித்தியாலமா நீங்கள் ஏதோ மேக்கப் போடுறீங்க கேள்விப்பட்டோம். உண்மையாவே அப்படியே எனக்கு தெரியாதம்மா. எனக்கு இப்படித்தான் யாரோ சொன்னவங்க, பாட்டி மேக்கப் போடுறா, பாட்டி பியூட்டி ஆக போறான்னு சொன்னாங்க. அப்படியே உங்களுக்கு என்ன இல்ல, எனக்கு வடிவா இருக்கிறீங்க. இந்த அம்மிக்கு சுத்தி போடுறது நட்டு போய்க்குது. சரி, அழகா இருக்கீங்க. சில பேர் வந்து ஆடம்பரமா வலிக்கிடுவாங்க. ஆனா நீங்க சாரி சிம்பிளா இருக்கு. அதங்க பதக்கம் சரியா ஒன்று போட்டிருக்கீங்க. நெத்தில சின்ன பொட்டு அழகா இருக்கு. சரி, கேஸ்டலும் பெருசா இல்ல. சரி, அழகுன்ற என்ன தெரியுமா? அழகா நோம்பலா வலிக்கிட்டா தான் அழகு. மேக்கப் எல்லாம் போட்டு வலிக்கிறது அழகு இல்ல. அப்ப இப்படி சுத்தினிக்காக சொல்லுங்க. நாங்கள் எப்படி ஒரு வாழ பழகிறோம், எப்படி கதைக்கிறோம், ஏன்னா அதானே. அம்மா நல்ல தன்மையா மென்மையா கதைக்கிறீர்கள். வீட்லயும் அப்படியோ? சரி, அப்ப அம்மனிக்கு முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. சரி, யார் இதெல்லாம் பிளான் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி பிறந்த நாள் செய்யணும்னு சொல்லி? எல்லாரும் தான். எல்லாரும் நாங்கள் உட்படையோ? இல்ல, என்னுடைய மகன். மகன்? அவங்களுடைய மகன் வந்து எல்லாம் பிளான் பண்ணார். அவரும் லண்டன்ல இருக்கிறார் ஒரு மகன். அவரும் தான் செய்ய வேணும்னு சொல்லி கொண்டு இருந்தவா. சரி, அதுக்கே இப்ப கண் கலங்குவான். நல்ல விஷயம் தான் நடக்குது. அழக்கூடாது. ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டு கலைய போகுது. நாங்கள் சிரிப்பு தான் பார்த்தா உங்களோட புன்னகைக்க தான் நான் வந்தான். அப்ப பாட்டிக்கு என்ன பேர்? தங்கராணி. ராணி தங்கராணி, என்ன நல்ல பேர். சரி, ஓகே. அப்ப நாங்க வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி நாங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்படியால கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட கேக் எல்லாம் வெட்டி சாப்பிட்டு நைட்டு இந்த சாப்பாடா. ஓ, என்ன சாப்பாடு? இந்த மாதிரி மிக்கி பசிக்குதான். என்ன சாப்பாடம்மா? பிரெட் ரைஸ் நூடில்ஸ். அப்போ ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணலாம் போடுங்க. ஒரு 4 நாள் உட்காந்து சாப்பிடுவோம். சூப்பர், ரைட். நாங்கள் அதுதான் வந்தாங்க. எங்களுக்கும் இந்த பிறந்த நாளெல்லாம் அதெல்லாம் நாங்கள் சோத்துக்காக தான் போடுறோம். அவரோட சோறு தான் முக்கியம். அப்போ நாங்கள் வந்துட்டு ராணிக்கு ஒரு அழகான கேக் ஒன்று வச்சுட்டோம். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களை ஏஜை போட்டாங்க, சொன்னாங்க போடாங்க கொண்டு போட்டாங்க. என்னது சரி, அப்போ அழகான ஒரு பெரிய கேக்கு உங்களோட 75 போட்டு ரோசாப்பு நீங்கள் உடுத்தின சாரி கடலை அடக்கிறேன் இருக்குல்ல வேறுமா. அப்போ வீட்டிலேயே யாரையும் எப்பயா பார்த்து உங்களை பாடுறவங்களே ராணி மகா ராணி பாடுறவரு பாடினவர் பார்த்தீங்களோ. இல்லாத குறும்பெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். கேக் பிடிச்சிருக்கா? அழகா இருக்கேனே. சரி, கேக்கோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குலேருந்து கடை தொடங்காது. சரி, அப்போ அம்மாவுக்கு ஒரு ப்ரோட்டீன் பாஸ்கெட் வந்தது. அதை வேண்டி அப்படி எங்கால வைங்க. ஒரு ஆள் வேணும் என்ன பாரமாக இருக்கும். சரி, அதுக்கு இல்லாம நிறைய மாக்கள் இருக்கு. நீங்க குடியோ சஸ்டோயன், புரோட்டீன் எக்ஸ், அன்லீன். சரி, அதை குடிச்சு ஆரோக்கியமா இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவை. அப்படித்தானே? நாங்களே எங்களை பார்த்துக்கொள்ளணும். அதுக்குள்ளேயும் நிறைய பழங்கள் வச்சு கொண்டு வந்தாங்க. சரியா? அன்னாசில இருந்து கிரேப்ஸ்ல இருந்து மாம்பழம் எல்லா பழமும் கிடக்கு. அப்ப பழங்கள் வந்து உடலுக்கு நல்ல, உடல் ஆரோக்கியம் நல்ல. இப்ப வெக்க காலம் தானே அம்மா, ஏன்னா அடிச்சு குடிங்க, யூசுகளை கீசுல அடிச்சு குடிங்க. ஏன்னா யார் கொடுத்தது தெரியல. அரேஞ்ச் பண்ணாரு நீங்க சொன்னாதான் தெரியும். நான் சொன்னா தெரியும்ன்றது ஊருக்கே தெரியும். விளையாட்டு காட்டு லைட். அப்ப அம்மாவுக்கு பாக்ஸ்லயும் ஒரு கிஃப்ட் வந்தது. ஆனா அதை இப்போ ஓபன் பண்ண வேண்டாம். அதை என்னன்னு கெஸ் பண்ணுங்க. உள்ள என்ன இருக்கு பார்த்தா தெரியும் தானே. அதான் கண்டுபிடிங்க, ஃபைன் பண்ணுங்க ப்ளீஸ். உள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. ஏதோ ஒன்று இருக்கு. நல்ல ஜோக்கிங்கலாம் நான் வீட்டோம். ஏதோ ஒன்று இருக்குமே. என்ன கிடக்கு தான் கேட்குறேன் நான். சாக்லேட் பார்க்கட்டுமா? நோ, பார்த்தா அப்புறம் கேம் அவுட். அது பார்க்கறதே இல்லை முதல்ல. வேற என்ன கிடக்கு? சரி, அந்த நூல் மாதிரி இருக்கு ஒன்று இருக்கா? அது அப்படி இழுங்க பாப்பா இருக்கா? மேலே அப்படி இழுங்க, மேலே இழுங்க இழுங்க. என்ன வருது? என்ன வருது? அதான் கேட்குறேன், என்ன வருது? இழுக்க இழுக்க அதை வருதா? காசுமே இல்ல, காசு வந்து மிக பின்னாடி சாடி உடச்சு விட்டுறாத. அதுக்கும் காசு நாங்கள் கொடுக்குறோம். கொட்டுகிற நேரம் இது நிற்குது இல்லை அச்சே பாத்திரம். ரைட், சூப்பர். சரி, அப்போ அம்மாவுக்கு இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் வந்தது. எவ்வளோ நினைக்கிறீங்க? எவ்வளோ நினைக்கிறீங்க? அதான் சரி, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்களா கெஸ் பண்ணி? ஒரு குத்து மதிப்பா இவ்வளோ அந்த ஆண்டா தம்பி இருக்கும் அப்படி சொன்னா தான் எங்களுக்கு ஓகே. நீங்க என்ன சரி மனுச்சு எண்ணு. சரி, பிடிச்சிருக்கா? சூப்பர். அடுத்தது இன்னும் 2 ஃப்ரேம் இருக்கு. நீங்க யார் கொடுத்தன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஃப்ரேமையும் கொடுத்துட்டு நாங்கள் பறந்துடுவோம். சொல்லுங்க, யார் கொடுத்தம்மா? அம்மா யார் கொடுத்தது?
ஆரம்பா கொடுத்தது ஆக்களை சொல்லுங்க யார் கொடுத்தது நீங்களே சொல்லுங்க நானே சொல்லிட்டு போறது எனக்கு புரிய தெரியுமா பண்றானா யாருன்ட்டு. இப்படி என்ன கொடுத்தாக்கள் தாங்களே கொடுத்துருப்பாங்களே கண்டுபிடிங்க அதையாவது அது உண்மைதான். சொல்லுங்க யாரு இத பார்க்க கூடாது இதுல இல்ல ஆரன்னு சொல்லுங்க வந்தது வெளியே இருந்தா வந்தது ஆமா வெளியே இருந்தா வந்துச்சு ஆமா அப்ப யாரு கொடுத்தது மேபி கொடுத்தவங்க பார்த்து கொண்டே இருக்கலாம் அவையில் பஞ்சாபியும் போட்டிருக்கலாம் அல்ல ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டிருக்கலாம் அவையோ தந்தவையோ தந்தவோ சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மேர் மச்சான் மேர் அவை பண்ணுவோம் ஜீவனா ஜீவனா அவா இல்லையா சரி ஒரு பாட்டு இருக்கும்மா இந்த பாட்டை வந்து உங்களுக்கு டெடிகேட் பண்ண சொன்னவங்க மேபி அந்த பாட்டு சொல்ல தெரியாது எனக்கு எத்தனை பேர் வைக்கணும் அதான் பிரச்சனை பேசாம எல்லாரும் டிவோர்ஸ் பண்ணுங்க உத்தரம் தேவையில்லை பண்ணி விடுவா அதான் எத்தனை பேர் இருக்கணும் சரி அம்மா ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலை பார்த்தா மேபி யாருன்னு கண்டிக்க வாய்ப்பு இருக்கு கொடுத்தவங்க ரொம்ப பெரிய ஆக்கள் உங்களையும் விட சூப்பர் பாட்டு பிடிச்சிருக்கா அம்மாக்கு நல்ல பாட்டு அப்ப யார் கொடுத்தது யார் கொடுத்தது மறுபடியும் உங்களுக்கு சிலைக்கு தானே அம்மா சொன்னதான் நான் மட்டும் போறதுக்கு என்ன அம்மா மறுபடியும் சொல்றா இல்ல பாட்டுக்கு பிறகு சொல்லாடி பிறகு என்ன எல்லா பிள்ளையும் சொல்ல அப்ப நீ தத்த எடுத்து பழம் ரெண்டு பிள்ளைய சரி ஒரு கவிதை ஒன்று இருக்கு அம்மாவுக்கு மேபி இதையா சொன்னாலாவது கண்டுபிடிக்கணும் இல்லையான்னு சொன்னா நான் விட்டுட்டு போடும் சொல்லப்படும் சரி எங்கள் உயிர் அம்மம்மாவிற்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்கள் குழந்தை பருவ நினைவுகளிலே முதலாவது இடம் பிடித்தவள் நீதான் அம்மம்மா உங்கள் கையிலே சாப்பிட்ட ஒரு அப்பம் இன்னும் ருசிக்கிறது நாங்கள் தவறு செய்தாலும் கூட கோபப்படாமல் எங்களை கட்டி அணைப்பீர்கள் உங்கள் அன்பு ஒரு கடல் அம்மம்மா அப்பா அம்மா மாமா அக்கா தம்பி தங்கை அண்ணா அண்ணி 1000 உறவு கோபப்பட்டாலும் என்றுமே கோபப்படாத உறவு எங்கள் அம்மம்மா மட்டுமே எம் அம்மம்மாவிற்கு அன்பு முத்தங்கள் அரவிந்தன் பிரவிந்தன் ஹரிஸ் திபாகர் சரியா உங்களுடைய பேராண்டிகள் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது சரி அழக்கூடாது அழுறதுக்காக நாங்கள் வரையில சரி எல்லாம் பிடிச்சிருக்க அம்மம்மாக்கு அப்ப உங்களோட பிள்ளைகள் இல்லை நீங்கள் பிள்ளைகளை பெற்ற ஒரு கடமையை முடிச்சிட்டீர்கள் அவைகள் பெற்றதையெல்லாம் தங்கட கடமையை இப்போ பண்ணினோம் சரியா இப்போ பேராண்டிகள் உங்களை மிஸ் பண்ணினோம் சரியா எல்லாரும் கோவப்படுவாங்க அவங்களோட பிள்ளைகள் நீங்க மட்டும்தான் கோவப்பட இல்லையா சரி அதனால தான் அந்த கவிதை எழுதி கொடுத்துக்கணும் சரி அப்போ அம்மம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணினோம் அம்மம்மாவுடைய 75வது பிறந்த நாளில் தங்களுடைய பரிசுகள் போய் சேர மட்டும் தான் எங்களை அனுப்பினது சரியா அப்போ அவைகள் தான் ஒன்றும் பார்த்து பண்ணது இதில் என்னன்னா இன்னொரு கிஃப்ட்டும் இருக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸா ஆனால் அதுக்குள்ள அங்கேயே ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களே வேற உங்க விளையாடுறதுக்கு கவனிச்சுக்கணும் அப்போ இழுத்தியல் அதே மாதிரி இழுத்தா இன்னொன்று வெறும் போல கிடக்கு எனக்கு இன்னும் இப்படித்தான் கிடக்கு பாப்பா என்னண்டு இல்லுங்க வருது ஏதாவது என்னடா மறுபடியும் உனக்கு சொல்றாங்க இந்த வருது விலகு ஆனா கேட்கக்குள்ளே கிடக்கு புதிய இல்லைம்மா இப்ப சிரிக்கோணம் அழக்கூடாது சரி அப்ப அதுக்குள்ளேயும் எண்ண வேண்டாம் ஒன்று கிடக்கு சரியா அப்ப அம்மாவுடைய ஆனந்த கணித பாக்குறத இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி உள்ள ஒளிச்சு இதெல்லாம் விடுவாங்க பிடிச்சிருக்க அம்மாவுக்கு ரைட் அதே மாதிரி முக்கியமான ஒரு ஃப்ரேம் இருக்கு சரியா அதையும் தாரோம் இன்னைக்கு எப்படிங்க கொடுங்க அப்படியே சரி வாங்கி பாருங்க ஒரு கதை ரெண்டு வாங்கி பாருங்க ஆரணே அம்மாவது எங்களுக்கு ஒரு காட்டிட்டு இருக்கா ஆறுது படிவா பாருங்க ரெண்டு சரி எங்களுக்கு காட்டுங்க பாப்பா சரி அப்ப இது நீங்க சின்ன வயசுல சரி அவரை கையில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கான சரி அப்போ சின்ன சில பாட்டின கையில் இருந்த போட்டோவை பியூட்டி ஆக்கி கொடுத்துக்கலாம் பிடிச்சிருக்கா ரைட் அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் இது எப்படிங்கோ சரி இது கொஞ்சம் வளர்ந்த பிராண்டி ரைட் அதே வாங்கி பாருங்க சரி ரைட் ஆறுனா கொஞ்சம் அதை கட்டி பிடிச்சி இது கொழும்புல வச்சது அரவிந்தன் இது அரவிந்தன் அது பிரவிந்தன் அப்படியே சரி அப்போ ரெண்டு பேரும் உங்களுடைய பேர பிள்ளைகளை சேர்ந்து தான் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தது ஹாப்பியா எல்லாம் பிடிச்சிருக்கே சரி வந்த பரிசுல எது பிடிச்சது எல்லாம் பிடிச்சது என்னையும் பிடிச்சு போச்சே நாங்க அழுகிறதுக்கு வாய்ப்பு தர மாட்டோம் அழக்கூடா மிக்கிய சரி எல்லாம் பிடிச்சிருக்கല്ലോ ஹாப்பி தானே சரி இந்த ஹாப்பியாக தான் அவையிலும் ஆசைப்பட்டது
உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய ஆசைகள் எப்பயும் உங்கள்ட்ட இருக்கு. அவருடைய ஆசைகள் எல்லாம் என்ன தெரியுமா, நீங்க ஆரோக்கியமா நீண்ட காலம் வாழணும். அடுத்தது 100வது பிறந்த நாள் நான் என்ன முழுதக்கூடாது இருக்கலாம். நாங்க மடிவா சாப்பிட்டு இந்த மாதிரி இருந்தா உங்களை ஹாப்பி படுத்துற நிறைய பேர் நிக்கணுமே. மகிழ்ச்சியா இருந்தா நாங்க எவ்வளவு காலம் வாழலாம். ஏன்னா நானெல்லாம் நிறைய காலம் வாழும். ஏன்னா நிறைய மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில். ஏன்னா பிற அழுவுறாங்களா? சரி, பாட்டிக்கு மறுபடியும் நாங்கள் புதுமாக சொல்லிட்டு நாங்கள் ஹாப்பி பர்த்டே பாடிட்டு போயிடுறோம். சரியா? அப்ப என்ன சொல்ல போறீங்க பேர பிள்ளைகள் அரவிந்தன் பிரவிந்தன்? எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேணும். வேற என்ன சொல்றது? சரி, உங்களை பார்த்துக்கொள்றதுக்கு உங்களோட பிள்ளைகளை தாண்டி உங்களோட பேர பிள்ளைகள் இருக்கணும். சரியா? அதனால நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எதனாலும் வேணா கடிங்க. 2 பூட்ட பிள்ளையும் இருக்கு. எங்க அது கூட யாரும் அவசரப்படுறது பூட்ட பிள்ளைக்கு? அவன் யோசிக்கிறான், ஓ நான் தானா இதாண்டா பூட்ட பிள்ளை, அவனே வளர்ந்துட்டான் ப்ரோ. அப்ப நெக்ஸ்ட் இயர் அவன் செய்வான். என்ன சரி, ஓகே. அப்ப எப்பயும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய உறவுகள் வந்து சேரட்டும். சரியா? நிறைய பிள்ளைகள், நிறைய பேர பிள்ளைகள் நிறைய விரட்டும் என்று நான் வாழ்த்துறோம். சரியா? சொன்ன நம்ம மாட்டியில் நான் ஒரு ஆளுக்கு அப்பப்பா. ஏனோட சிரிக்கிறேன், இந்த வயசுக்கு நான் ஒரு ஆளுக்கு அப்பப்பானே. எங்க நம்ம மண்ண புள்ள பார்த்துச்சு. அப்ப நான் அப்பப்பானே ஒன்றும் செய்யலாம். சரி, ஓகே. சரி, அப்ப ஹாப்பி பர்த்டே பாடுவோம் எல்லாரும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அம்மம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் பிளஸ் யூ. அப்படி சரி, ஓகே.